விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அந்த பிராமின் போபியால இருந்து வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை கேரளா முடிச்சது. கடைசியாக தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்தாங்க. பிடிஆர் அவங்க வந்தாங்க, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார். திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர். இந்த பெரியார் 1943 செப்டம்பர் மாதம் 21 தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க, கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில, கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகிறார். கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் a sugar coated poison pill. ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்க வந்ததே 5 ஏக்கர் ஆட்டையை போடத்தான் வந்தாங்க. வேற எதுக்கு அவங்க வரல. அங்க 1,25,000 ஏக்கர், கேரளாவில் 5 ஏக்கர் வருமானு. அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஐயப்ப பக்தர்களுக்கும், உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம். மாற்றம் நிச்சயமாக வரும். அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும். 2026 தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக, ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி எறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம். அதை நீங்கள் ஐயப்ப பக்தர்களாக நிகழ்த்தி காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், சபரிமலை சம்ரட்சண சங்கமத்தில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன், குறிப்பாக எஸ்ஜிஆர் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயா.